இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி ஹெட்போன் போட்டு கேளுங்க, ஏன்னா நிறைய கெட்ட வார்த்தைலாம் பேசுவாங்க. வண்டி வராதுல இல்ல, லைட்டா எட்ஜ்ல நிக்குது. இவர் முன்னாடி எட்ஜ்ல எல்லாம் நிக்கல. சரி இன்னும் வரா சொல்லுங்க, வண்டி வராதவே இல்ல. டேய் தெபடியா பையா, பாடு வண்டியை நவுத்துறா, பொட்டை கூதி எதுவுமே பேசல. எடுத்தோடனே பேசவே சொல்றேன். எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். எடுத்தோடனே அந்த வார்த்தை பேசுறாங்க. எவ்வளவு கோவம் வரும். நிக்கிற வண்டியில இடிச்சா யாருமா வராங்க. இடிச்சனா பாருங்க, இடிச்சனா பாருங்க. இடிச்சா கூட நீ கேட்டுக்கலாம், இடிச்சா கூட கேட்டுக்கலாம். சரி இப்ப என்ன சொல்றது? அவ்வளவு அடி அடிச்சாரு நானு. சரி இப்ப ரெடி எவ்வளவு அடி அடிச்சாரு, எனக்கு கண்ணெல்லாம் வலிக்குதுண்ணே. சரி இப்ப என்ன பண்ண போற? 100 கால் பண்ணிருக்கேன் வராங்கண்ணே. அவ்வளவு அடி அடிச்சுட்டாரு நானு. ரோட்ல எதுக்கு அடிக்கிறாங்க, ரோட்ல எத்தனை பேர் அடிக்கிறேன். டேய் சும்மா காத்தா சொல்லினே இருக்கற, பெரிய மயிர்மை பேசிருக்கேன். சொல்றது என்னவா அதை பாரு அண்ணம்மா, பெரிய மயிர்மை பண்ற. நீ காசு குறா ரெடி பண்றதுக்கு என்ன போட அப்படியே நிக்கட்டும்டா. போலீஸ் இன்ஸ்பெக்டர் போன் பண்ணு. இந்த ஆள் யாருன்னா உதவாநிதியோட சேப்பாக்கம் தொகுதியில் உள்ள 63வது வார்டு வட்ட செயலாளர் பிரபாகரன். எங்க இருந்து வந்து நானே அச்சு போட்டேன். அப்படிதானே பேசுறேன், அதான் நானும் அப்படிதானே பேசுறேன். நீ மயிரடா லவடே கபால் திருப்பி அடிப்பேன் நான். எங்க வார்த்தை பெரிய மயிர்மை பேசுகிறேன். வண்டி இடிச்சிட்டு இல்லாம பருப்பு நான் பேசுறேன்ல. உண்மையாவே அந்த பையன் இடிச்சதாவே கூட இருக்கட்டுங்க, ஆனா இந்த மாதிரி பண்ணிட்டப்பா இதுக்கு இவ்வளவு செலவாகணும். அந்த பையன்கிட்ட கரெக்டா தன்மையா பெரிய மனுஷனா பேசிருக்கணுமா இல்லையா? அதெல்லாம் பண்ணாம ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கான் அந்த ஆளு. ஏன் டிஎம்கேவை ரவுடிச கும்பல் அதிகார பவர்ல ஆடுற தற்குறிங்கன்னு சொல்றோம்னா அது இதுக்குதான். மயிர் மாதிரி பேசினேன்.